ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நான் உனக்கு என்றாவது என்னை மட்டுமே நீ வழிபட வேண்டும், உன் குடும்பத்தை மறந்துவிடு என்று சொன்னேனா? பின்பு ஏன் குடும்ப பொறுப்புகளை மறந்துவிட்டு என்னையே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? உன் குடும்பத்தின் சூழ்நிலை என்ன என்பதை நீதானே புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் 1000 இருக்கும். குடும்ப விஷயங்களை நீ போய் வெளியில் பகிர்ந்து கொள்வதால் அதன் விளைவு என்ன என்பதை நான் உனக்கு பல முறை எச்சரித்திருந்தேன். உன் குடும்ப விஷயங்களையும் ரகசியங்களையும் நீயே பாதுகாக்க தெரியாவிட்டால் மற்றவர் எப்படி அதனை பாதுகாப்பார்கள்? மேலும் நிகழ்ந்த சச்சரவுகளை யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே ரகசியமாய் வைத்து பின்பு என்னிடம் மனமுருகி நீ சொல்லி இருந்தால் நான் என்றோ அப்பிரச்சனையை தீர்த்து வைத்திருப்பேன். நீ மற்றவரிடம் கூறப்போக, மற்றவர் அதை இன்னொருவரிடம் சொல்ல போக, உன் பின்னால் இருந்து ஊரார் மனமகிழ பேச நீயே இடம் கொடுத்து விட்டாய். இப்படியே உனக்கு தெரியாமலேயே பல பேரிடம் பரவி விட்டு கடைசியில் உன் செவிக்கே அது எதிர்மறையாய் வந்து சேர்ந்து விட்டது. அப்புறம் பிரச்சனை எப்படி தீர்வது? இது உனக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான கருத்து. ஒரு பிரச்சனை உடனே தீர வேண்டும் என்றால் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன், உன் வீட்டு மற்ற உறுப்பினருக்கும் கூட தெரியக்கூடாது. புரிந்ததா? இனியாவது சிந்தித்து செயல்படு. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவனாய் நீ அமைதியாக இருந்தால் தர்மம் நிச்சயம் வெல்லும். யாரிடமும் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை விநாயகரிடம் மனமுருகி கேட்டால் உடனே கிடைக்கும். இன்று விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி நாள். நீ இன்று எந்த வேலை செய்வதானாலும் ஓம் சித்திதத்தாய என்று 3 முறை சொல்லிவிட்டு உன் வேலையை செய். பின்பு நான் அக்காரியத்தை எப்படி வெற்றி பெற செய்கிறேன் என்று பார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். விநாயகரின் வாகனமான இந்த எலியை தொட்டவிட்டதானே எனது நல்வாக்கினை கேட்க வந்தாய். இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னை துன்புறுத்திய விஷயம் ஒன்று உன்னை விட்டு நீங்கி என்னிடம் நீ ஆசைப்பட்டு கண் கலங்கி வேண்டியது ஒன்று நிறைவேறப் போகிறது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.